வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போவோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவோம். தினத்தந்தியோடைய இன்றைய பேப்பர் பார்த்திங்கன்னா 30 ஏப்ரல் 2026ங்க, வியாழக்கிழமை எடிஷன். சரிங்களா? 1 by 1 கேள்வி பார்த்து சால்வ் பண்ணலாம். பனையில் இருந்து கிடைக்கும் பானம். பனையில் இருந்து கிடைக்கிறது கல், பதநீர். 4 எழுத்து. பதநீர். பயணின்னு சொல்லுவோம். பதநீர். சரிங்களா? பானம்னு கேட்டதுனால தான் இதை எழுதும், மற்றபடி வேறு பார்க்கலாம். 1 மேலேருந்து கீழே என்ன? மன்னர் முடிசூட்டும் விழா. மன்னர் முடிசூட்டுற விழா என்னன்னு சொல்லுவீங்க? பேல ஆன்ஸுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? நீல ஆன்ஸுக்குங்க திரவ நிலை, லிக்யூட் ஸ்டேட்டு. இதுக்கு என்ன வேர்டு? தமிழில் நீர்மம் அப்படின்னு எழுதினா சொன்னீங்கன்னா திரவம் அப்படின்னு அர்த்தம். நீர்மம் அப்படின்னா திரவ நிலை, லிக்யூட் ஸ்டேட்டு, ஃப்ளூயிடு, இது ரெண்டுமே சொல்லக்கூடியது நீர்மம். சரிங்க. 4 வலமிருந்து இடம் என்ன? ஊதியம். ஊதியத்தை என்னன்னு சொல்லலாம்? சம்பளம்னு சொல்லி பார்க்கலாம். சம்பளம். இப்போ 4 மேலேருந்து கீழே ஒலி, சவுண்டு, சத்தம். இதையும் சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஹிண்ட் வேறு எதுக்கும் சப்போர்ட் பண்ண போவதில்லை. ஸோ 5 இடம் வலம் என்ன? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம் இல்லைன்னா நகரம். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே என்ன? சிங்காரம், ஒப்பனை. சிங்காரம், ஒப்பனை, இந்த ரெண்டுமே சொல்லக்கூடிய வேர்டு என்னென்னா மேக்கப். மேக்கப்பை நம்ம தமிழில் என்னென்னு சொல்லுவோம்னா அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அலங்காரம். சரிங்களா? அலங்காரம்னா மேக்கப். ஓகே, இது சரியாக இருக்கும். அப்படின்னா 5 இடம் வலம் என்ன? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம் இல்லைன்னா நகரம். ஆல ஆரம்பிச்சுக்குங்க. அம்பாலான்னு ஒன்று இருக்குது. ட்ரெயினுக்கு நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஜங்ஷன் கேட்டிங்கன்னா அம்பாலா சொல்லுவாங்க. அது போக இதை ஒரு சயின்டிஃபிக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சயின்டிஃபிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அம்பாலா. 6 இடம் வலம் என்ன? தமிழர்கள் அதிகமாக வாழும் தென்கிழக்காசிய நாடு. தென்னு சொல்லிட்டாங்க. தென்கிழக்காசிய நாடு. 2வது இடத்து இங்கே இருக்குங்க, சிங்கப்பூர். சரி, அடுத்து 9 இடம் வலம் என்னன்னு? உதவி, ஒத்தாசை, ஒத்துப்போதல். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? 7 மேலேருந்து கீழே என்ன? சுல்லான் பட நடிகர். சுல்லான் படம் நடிகர் யாருன்னா தனுஷ். ஸோ உதவி, ஒத்துப்போதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்தாசை. 100க்கு ட்ராக்கு. எல்லாத்துலேயும் ஒரு அனுசரணை வேணுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒத்து போகணும். அனுசரணை வேணும் அப்படின்னு சொல்லலாம். அனுசரணை. ஓகேங்க. இந்த சைடு சால்வ் பண்ணியாச்சு. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? நெருக்கம். நெருக்கத்தை என்னன்னு சொல்லலாம்? இணக்கம் அப்படிங்கிறது நெருக்கத்துக்குள்ள நல்ல வேர்டு. இணக்கம். பதினாலு இடம் வலம் என்ன? ஒரு பீடபூமியுடைய பேர். நம்ம இந்தியாவை ஒரு தக்கான பீடபூமின்னு சொல்லுவோம். பூமிக்கு கீழே உள்ள பிளேட்ஸ் வச்சு நம்ம இந்த வார்த்தை சொல்லுவோம். தக்கானம், டெக்கன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம 3 பக்கம் மலையோட செக்யூராக இருக்கும் அப்படின்னா இது இந்தியாவை தக்கான பீடபூமி அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இந்த தக்கானம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேடி பாருங்க. 16 இடம் வலம் என்ன?
டேஷ் ராஜபக்ஷே இலங்கை முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷே. பதினஞ்சு மேலேருந்து கீழே என்ன? இரண்டாக பகுத்தல், ரெண்டா பிரிக்கிறது, சீவும் போது எடுக்கும் கோடு, வகுந்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வகிடு பேசுறவங்க வந்து சண்டை போடையில் பிரிச்சுவேன் வெட்டிவேன் அப்படின்னுவாங்க, இல்லை வகுந்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வகிடு அதாவது இரண்டாக பிளத்தல், அப்படி பிரித்தல் வகுத்தல் அப்படிங்கிறது வகுடு வகிடு. 12 மேலேருந்து கீழே என்ன? ரகசிய மொழி குறியீடு, சீக்ரெட் கோடு. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வருதுன்னு பார்ப்போம். 13 இடம் வந்து வளம் என்ன? பேங்க். தமிழில் சொல்லுங்கள். பேங்குங்க வார்த்தை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? வங்கி. சரி, அப்போ 12 மேலேருந்து கீழே என்னன்னு சொல்லுவீங்க? ரகசிய குறியீடு, சீக்ரெட்டை வந்து சங்கீதம் அப்படின்னா சீக்ரெட் கோடு சங்கீதம். 18 வலம் இருந்து இடம் என்னங்க? யானைக்கு இது உண்டு. யானைக்கு என்ன உண்டு? தும்பிக்கை உண்டு, ஆனால் 4 எழுத்து தான். தந்தம். யானைக்கு என்ன உண்டு? தந்தம். அப்போ 18 கீழேருந்து மேலே என்னது? தலையணையில் வைத்து தூங்குவது. தலையில் வைத்து தூங்குவது தலையணை. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? வலம்புரி டேஷ் அரிதானது. வலம்புரி சங்கு ரொம்ப வலது பக்கம் அந்த சோழ இருக்கும். சங்கில் இடம்புரி சங்கு உண்டு, வலம்புரி சங்கு உண்டு. லக்ஷ்மி சாமி வந்து குடியிருப்பதாக சொல்லுவாங்க வலம்புரி சங்கு. 8 மேலேருந்து கீழே என்ன? பெண் பனையில் கிடைக்கும் சுவையான ஒன்று. பெண் பனை, பனை மரத்தில் பெண் பனைமான இருக்குது, ஆண் பனை இருக்குது. பெண் பனையில் மட்டும்தான் இது கிடைக்கும். என்னது? நொங்கு. நொங்கு. சரிங்க, இந்த வேர்டு முடிச்சிட்டிங்க. இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒன்று இருக்குதுங்க. 17 வலம் வந்து இடம். டேஷ் கூடினால் மழை வரும். என்ன கூடுனா மழை வரும்? மேகம்லாம் 1 கூடுனா தான் மழை வரும். பதில் என்ன? மேகம். இதுதான் இன்றைக்கி பதிலுங்க. இன்றைக்குள்ளே எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இன்றைக்குள்ளே ஆன்சர்ஸ் பாருங்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த குமுதம் மே 6ஆம் தேதிக்குள்ளது, அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளது நான் உங்களுக்காக அட்வான்ஸாகவே வீடியோ சால்வ் பண்ணி போட்டுட்டேன். தினமலர் வீடியோவுக்கு முந்தின வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில். உங்களுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாலே இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். நன்றிங்க.